தமிழகத்தில் வெயிலினுடைய தாக்கம் என்பது படிப்படியாக உயரத் தொடங்கியிருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வெயிலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வெயிலினுடைய தாக்கம் தமிழகத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்? உள் மாவட்டங்களில் தொடர்ந்து இப்போ வெயில் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி வெயில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ வெள்ளூர் போன்ற மாவட்டங்கள், திருச்சி, நமக்கு வந்து ஈரோடு, சேலம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இல்லை 40 டிகிரி, மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38, அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பா மே 1ஆம் தேதிக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட கேடிசிசி என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பா இந்த பகுதிகளில் எத்தனை பாரன்ஹீட் வரையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது? ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தரைக்காற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றோட திசை பார்த்தீங்கன்னா கிழக்குலேருந்து நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சென்னை போன்ற மாவட்டம், கடலோர மாவட்டங்கள், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்லாம் எப்போ வெப்பம் அதிகரிக்கும்னா அந்த நிலக்காற்று, அதாவது நம்ம தரைக்காற்றுன்னு சொல்லுவோம், மேற்கு திசை காற்று. நமக்கு தெரியும், நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்து ஜூனில் வரும். ஸோ அந்த காற்று மே மாதத்தில் 7 மேல நமக்கு வந்து அது கிழக்கிலிருந்து மேற்கு திசையாக அப்படியே மாறும். ஸோ அந்த மாதிரி தரைக்காற்று மாறும்போது என்ன ஆகும்னா அங்கே உள்ள இப்போ வெள்ளூர், கடப்பா, ராயல்சீமா இந்த பகுதியில் உள்ள அந்த வெப்பத்தெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே அந்த காற்று எடுத்துக்கொண்டு கடலோர மாவட்டங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். அதனால தான் நமக்கு அந்த மே மாதத்தில் உள் மாவட்டங்களுக்குலாம், அந்த கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வெப்பம் சற்று குறையக்கூடும். இந்த மாதிரி கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும். ஸோ அந்த மேலே பார்க்கும்போது அந்த முதல் 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஏற்கனவே நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதியிலலாம் கடுமையான வெப்பம் நிலவரது பார்க்குறோம். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக அந்த ராணிப்பேட், வெள்ளூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாதிரி பண்ற மாவட்டங்களுக்குமே படிப்படியாக வெப்பம் வந்து அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னையில் முதல் 40 டிகிரி, அதாவது அந்த உள் மாவட்டங்களில் நமக்கு இந்த மீனம்பாக்கம் போன்ற பகுதிகள், அந்த பகுதியில் 40 டிகிரிக்கு மேலேயே பதிவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரை நடப்பாண்டு இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா தற்போது வேலூரை பொறுத்தவரை ஏற்கனவே 40 சென்டிகிரேட் செல்சியஸ் வந்து பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் இதை விட அதிகம் அப்படிங்கிறது இன்னும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் நமக்கு வந்து ஒரு வறண்ட வானிலை நமக்கு இருந்தது பார்க்கலாம். எப்பவுமே ஒரு வறண்ட வானிலை இருக்கும்போது நமக்கு வந்து அந்த படிப்படியாக அந்த வெப்பம் வந்து அதிகரித்துக்கானதுக்கு அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு ட்ரைனஸ்னால இன்னும் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். மழைக்கான வாய்ப்பு வந்து உள் மாவட்டங்களுக்கு நமக்கு 29, 30ஆம் தேதி வாக்கில் நமக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கெல்லாம் மழை பெய்தோ அங்கே வந்து அந்த வெப்பம் சற்று கணித்து ஒரு குறைவாக காணப்படும். அந்த 1-2 நாட்களுக்கு மழையோட இம்பாக்டுக்கு மறுபடியும் வெப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாகவே நம்ம இந்த ஆண்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்னினோ ஆண்டா நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ ஜூன், ஜூலைல நமக்கு வந்து அந்த எல்னினோட இம்பாக்ட் நமக்கு வருது. ஸோ இந்த எல்னினோ ஆண்டுகள் போகும்போதே நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுவாக எல்னினோக்கு அடுத்த ஆண்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்னினோ போகிறன்ற அந்த ஆண்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜூலை நமக்கு 2023 எடுத்துக்கோங்க, 2024 எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஆண்டுகளை நம்ம பார்க்கும்போது கடுமையான வெப்பம் இருந்ததை பார்த்தோம். ஸோ இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த வறண்ட வானிலை இப்போ இவ்வளோ நாள் நமக்கு கடந்த 30-40 நாள் வந்து வறண்ட ஒரு வானிலை இருந்தது. ப்ளஸ் நமக்கு இந்த இம்பாக்ட் இப்படி இந்த தரைக்காற்று வீச தொடங்கும் போது நமக்கு அதுவும் உள்பகுதி, இந்தியாவோட மற்ற உள்பகுதிகள், கடப்பா போன்ற ராயல்சீமா, கர்நாடகா இந்த பகுதியிலுமே வெப்பம் வந்து அதிகமாக இருக்கனால அந்த தரைக்காற்று நமக்கு வர மே வந்து நமக்கு கண்டிப்பாக இயல்பை விட அதிகமாக இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை வெயில் அப்படின்னாலும் வெப்பச்சலனம் காரணமாக கோடை மழை அப்படிங்கிறது அவ்வப்போது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்? குறிப்பா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்குமா? கண்டிப்பாக மழையோட வாய்ப்பு குறைவாக தான் இருக்கிறது. மேபி 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு மேலே நம்ம பார்க்கணும். பட் பொதுவாக மே மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப்பசலன மழை வந்து உள் மாவட்டங்களுக்கு தான் பொதுவாக இருக்கும். நீங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் தான் வந்து ஏதாவது ஒரு நாள் 30ல் ஒரு நாள் நமக்கு மழை பெய்யுமே தவிர தொடர்ந்து நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதியோ ஒரு புயலோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் மழை வருத்தப்படுறோம். மற்றபடி உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி உள்ள அந்த கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இங்கெல்லாம் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். பட் நம்ம சென்னை போன்ற இடங்களுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கு வறண்ட வானிலையை தொடரும். வெப்பம் படிப்படியாக நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, தொடர்ந்து படிப்படியாக அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரை அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம அதிகமாக சொல்லுவோம் ஒவ்வொரு ஆண்டுமே. ஸோ நடப்பாண்டை பொறுத்தவரை எப்போ அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது தொடங்கும்? இல்லை, அக்னி நட்சத்திரன்றது அந்த மே 4ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் சொல்லுவாங்க. பட் அந்த பீரியட்ல தான் வெயில் அதிகமாக இருக்கணும்னு கிடையாது. நமக்கு இந்த மாதிரி தரைக்காற்று வருது, இல்லை மே மாதத்தில் என்ன ஆகும்னா சில டைம் மே இறுதி ஒரு புயல் உருவாகும். அந்த புயல் வந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு சென்று
பர்மாக்கோ இல்லை பங்களாதேஷுக்கோ சென்று விட்டோம். இல்லை இன்னும் வெப்பம் கடுமையான வெப்பங்கள்லாம் நமக்கு 2003 1998 பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு புயல் வந்து சென்றனால இந்தியா முழுவதுமே ஒரு கடுமையான வெப்பநிலை வந்து பார்த்தோம். ஈவன் மே இறுதி அந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகும் ஜூன்லயும் நம்ம அந்த மாதிரிலாம் இருந்ததை பார்த்திருக்கோம். ஸோ அந்த பீரியட்ல கண்டிப்பாக என்ன நமக்கு தரைக்காற்று வீசும் பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஸோ வறண்ட வானிலையும் இந்தியா முழுவதும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த பீரியட் பெர்ஃபெக்டாக அதுக்கு கோயின்சைட் ஆகும். மற்றபடி அந்த பீரியட் டேட்டுக்குள்ள தான் வந்து வெப்பம் அதிகரிக்கணும் கிடையாது. நமக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ மே 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலேருந்தே அந்த வெப்பம் வந்து நமக்கு அதிகரிக்கிறத பார்க்குறோம். மக்கள்கிட்ட எப்போ மழை வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருந்தாலும் வெயிலினுடைய தாக்கம் குறித்து பெரிய அளவுல விழிப்புணர்வு இல்லை. அது எப்படி வரும்? குறிப்பா அதே போன்று மக்கள் எந்த நேரங்கள்ல வெளியில செல்லாம இருக்கணும், இல்ல பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கணும் சார்? ஒரு 2-3 சிம்பிள் விஷயங்கள் பண்ணா போதும். நமக்கு இந்த பீக் ஹீட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 11 மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணின்னு வச்சுக்கலாம். இந்த டைம்ல தான் வந்து அந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும். சென்னை போன்ற பகுதிகளில் 2-3 மணிக்கு மேல அந்த கடல் காற்று வீச தொடங்கிடும். ஸோ அதனால நமக்கு அந்த 11 to 3 வந்து நீங்க வெளியில போனீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகாம கொடையோ இல்ல ஒரு ஆட்டோ தொப்பியோ போட்டு சென்று நீங்க வெளியில செல்லலாம். குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் வந்து அந்த பீரியட் அவாய்ட் பண்ணிட்டு உங்க ஒர்க்கை வந்து அதுக்கப்புறம் உள்ள டைம்ல நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க வெளியில போகும்போது டார்க் ஷர்ட்ஸ் போட வேண்டாம். லைட் கலர் ஷர்ட்ஸ் நீங்க ஒயிட், எல்லோ இந்த மாதிரி வந்து ஒரு லைட் கலர் ஷர்ட்ஸ் வந்து போட்டுட்டு போகலாம். பர்பிள், ப்ளூ, கிரீன் மற்றும் பிளாக் ஷர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். நன்றி.